ஃபுல்லாக தள்ளி விட்டான். அப்படியே தள்ளி விட்டு கழுத்தை பிடிச்சி அமுக்குனா என்னால் முடியல. ஐயோ ஐயோட கத்துறேன், ஏந்து கூட முடியல. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி எடுத்திருக்கக்கூடிய பகுதியில தான் இந்த அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கு. இரவு நேரத்துல சுமார் 9 மணி அளவுல 40 வயது மதிக்கத்தக்க பெண்மணி ஒருத்தங்க தனியா நடந்து போயிருந்திருக்காங்க. அப்ப அந்த வழியா அடையாளம் தெரியாத ஒரு நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்துல வீட்டுல விடுவதா கூறி அழைத்ததா சொல்லப்படுது. இதனால வேலை முடிஞ்சு நடந்து போயிட்டு இருந்த அந்த பெண்மணி அடுத்த நொடி என்ன நடக்க போகுதுன்னு கூட தெரியாம நம்பிக்கையோட அந்த வாகனத்துல ஏறி அமர்ந்து போயிருந்திருக்காங்க. தெருவிளக்குகள் எதுவும் இல்லாத இருள் சூழ்ந்த ஏரிக்கரை கோவில் அருகே போகும் பொழுதுதான் திடீர்னு அந்த நபர் எதிர்பாராத விதமா இருசக்கர வாகனத்தை நிறுத்தி இருக்காரு. வாகனத்தை நிறுத்தி அந்த இளைஞர் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த கத்தியை காட்டி பெண்மணியை மிரட்டியதோடு மட்டும் இல்லாம பாலியல் ரீதியா அத்துமீறல்ல ஈடுபட்டதா சொல்லப்படுது. இதுல பயந்து போன அந்த பெண்மணி உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக கத்தி கூச்சலிடவே அந்த பெண்மணி அந்த நபர் தாக்கினதாகவும் சொல்லப்படுது. அந்த சமயத்துலதான் அந்த வழியா மற்றொரு வாகனமும் வந்திருக்கு. அந்த வாகனத்தை பார்த்ததுமே அந்த நபர் அங்கிருந்து தப்பி ஓடவும் செய்திருக்காரு. பெண்ணுடைய அலறல் சத்தம் கேட்டு வந்த அந்த பகுதியை சேர்ந்த நபர் ஒருவர் உடனடியாக அந்த பெண்மணியை மீட்டு காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்திருந்திருக்காரு. தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த பொன்னேரி காவல்துறையினர் காயமடைந்த பெண்ணை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணையும் செய்து வருவதா சொல்லப்படுது. லிப்ட் கொடுப்பதாக கூறி பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்ட இந்த சம்பவம் அந்த பகுதி முழுவதுமே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த செய்திகளை வழங்கியோர் லெட்ஸ் கோ ஹாலிடேஸ், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், MCR பியர் கார்டன் கிளப்.